You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்துகிறவர்கள் நம்மோடு கூட தன் நேரங்களெல்லாம் ஒதுக்கி இந்த இடத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கர்த்தருடைய வசனங்களை விதைக்கிறதுனால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. என்னுடைய ஆத்துமாக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு வசனங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் பலனமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் வசனங்களை வாசிப்பது வேறு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் வசனத்தை கேட்பதும் அதன் மூலியமாய் நீங்கள் வசனத்தை வாசிப்பதும் வேறு. அநேக விளக்கங்களை தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வெளிப்பாடுகளை தேவன் கொண்டு வருகிறார். நாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆகாரத்தை புசிக்கும் போது நம்முடைய ஆத்மா பலன்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மருந்தாகவும் உணவாகவும் நம்முடைய ஆத்துமாக்கு பலனா இருக்கிறதை நம்மால உணர முடிகிறது. போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதைதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த காரியங்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வசனங்களை கேளுங்க. வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிற 15 வசனங்களை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். நம்மத்தில முதலாவது பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் நம்மத்தில பேச போகிறார்கள். அதை தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் பார்க்கும்போது மன்னிப்பை குறித்ததான ஒரு பகுதியாக இருக்குது. மன்னிப்பை பற்றியதான ஒரு உவமையை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் 20வது வசனத்தை பாருங்களேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னார். அதை பற்றி பேசாம இப்ப வேற ஒரு கதையை பேதுரு எடுக்கிறார். அதான் ஏன் கேட்டா, நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்காரு அல்லவா. எனவே இதை குறித்து ஒரு வேளை பேதுரு பேசியிருக்கலாம். ஆனா அதை பற்றி பேசாம அதை விட்டுட்டு பேதுரு அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று. 7 தரம் மட்டுமோ? அப்போ அவருக்குள்ள ஒரு கணக்கு வச்சிருக்காரு. 7 முறை மட்டும் மன்னிச்சா போதுமா அப்படின்னு. ஆனா அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ அது என்னது? ஒருத்தர் தப்பு செய்தா 7 முறை மன்னிக்கணுமா, 7 முறை மட்டும் தானா அப்படின்னு பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறது 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் என்று சொல்கிறார். இதுல நான் என்னுடைய அனுபவத்துல குறிப்பாய் நான் இப்படியா யோசிக்கிறேன். ஏன் 7 தரம் அல்ல 7 தரம் என்று சொல்கிறார் என்று பார்த்தால், ஆவிக்குரிய பிரகாரமாய் சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது 7 என்பது பரிபூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்பது பரிபூரணம். அப்போ 7 தரம் மாத்திரம் அல்ல என்று சொல்லிட்டு அந்த 7 என்றால் பரிபூர்ணம். அப்போ பரிபூர்ணமாய் மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, அடுத்து 70 என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தை குறித்து வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். அதாவது பலத்தின் மிகுதி அப்படின்னு சொல்லும் போது 70 வருடம் தான் அவங்க பூரணமான ஆரோக்கியமாய் சுயநலவோடு கூட, ஆமா, அதாவது அந்த மனப்பான்மையோட கூட இருப்பாங்க. அதுக்கு மேல வருகிறதுல வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அநேக நேரத்துல வயதானவர்கள் உணர்கிறார்கள். இப்ப எனக்கு 68 வயசு, 70 வயசு நெருங்கி கொண்டிருக்குது. இப்ப எல்லாவற்றிலும் ஒரு தடுமாற்றம். ஏன்னு கேட்டா நினைவாற்றல் குறைகிறது, நடையிலே தடுமாற்றம். அது மட்டுமல்லாதபடிக்கு எது நடந்தாலும் சரி, எதையுமே ஒரு கோபப்படுவதோ
அல்லது எமோஷன் ஆகி பேசுறது இல்லாம அந்த பொறுமை வயது ஆக ஆக அது அப்படியே வருகிறது. அப்போ அதே போலதான் 70 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிலும் நினைவாற்றல் குறைவு, மற்றபடி மற்ற காரியங்கள் செய்வதிலே தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனா அதுல நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாஸ்டர், நமக்கு முன்ன இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஒரு 70 வருஷம் 80 வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து 85 90 அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ எங்க வயசுல இல்ல உங்களுக்கு பின்பு உங்க பிள்ளைகள் அப்படி வந்த போது அந்த வயசு கூட போறாங்களா இல்லையான்றத ஒரு சந்தேகம் தான். அதுக்கு முக்கிய சில காரணங்களும் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, அந்த நாட்களில் சாப்பிட்ட அந்த உணவு அது ஒரு நல்ல ஊட்ட சத்து, அதாவது அந்த ஆகார முறையின் மாற்றங்கள் இப்போது மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறைக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆகாரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமா உருவாக்குறாங்க, தெரியும், ஸ்ட்ரென்த் கிடையாது. இப்போ நீங்க அதே போல நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள ஆகாரம் அப்படின்னு போது புரோட்டீன் போறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த காலத்துல முன்னெல்லாம் வந்து இந்த ஜிம்மு அதெல்லாம் போவாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா அதே வேலையா வச்சுன்னு போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஆகாரத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்திருக்கு, பெரிய ஷிஃப்ட் வந்திருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வீட்டுல செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதுவும் உங்க காலத்துல நீங்க பார்க்கும்போது, நாங்க சிறு பையங்களா இருக்கும்போது நிறைய பேர் அடுப்புல தான் சமைப்பாங்க. அதுக்கப்புறமா கேஸ் வந்துச்சு ஒன்னொன்னா. இப்போ எலக்ட்ரிக் வந்துருச்சு, எல்லாமே எலக்ட்ரிக்லயே செய்யக்கூடிய ஒரு காலங்களில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்ததுனால நிறைய மாற்றங்கள் சரீரத்துல ஏற்பட்டிருக்கிறது. ஆமா. அந்த ஆகாரத்தை குறித்து பேசினாக்கா நிறைய நாம் சற்று போதிக்க வேண்டியதும் இருக்குது. என்னன்னு கேட்டா, மண் சட்டியில தான் சமைப்பாங்க, அதனுடைய டேஸ்டே வேறதான். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சில கெமிக்கல் இதெல்லாம் அதுல போட்டாலும் கூட அந்த உண்மையான அந்த டேஸ்ட் வர்றதில்ல. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பாட்டி அவங்க ஊருக்கு போகும்போது அம்மி கல்ல வச்சுதான் அரைச்சி எல்லாத்தையும் சமைப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட். அந்த டேஸ்ட் இப்போ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட அது கிடைக்கிறது கிடையாது. அப்போ அந்த மனுஷனுடைய சரத்துல பலவிதமான மாற்றங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும், கடந்த வாரத்துல 200 ஆண்டுகளுக்கு மேலாய் வாழ்ந்த ஒரு நபர் பிறந்த நாள் கொண்டாடுறதாக நான் வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். அப்போ ஆயுசு நாட்கள் இருக்கிறது. அவர்களை எல்லாம் பார்க்கும்போது அவள் சாப்பிடுகிற ஆகாரமே ஒரு வித்தியாசமான. என்னன்னா பாஸ்டர், கோடிகளில் ஒண்ணுதான். ஆமா, எங்கேயோ. ஆனா பெரும்பான்மை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 70 ஆண்டு தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பக்கம் 70 ஆண்டு தான். இப்போ அதுவும் குறைஞ்சிருக்கு. பட் அந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 70 முறை அப்படின்றது, அதுல என்னன்னு கேட்டா 70 என்பது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள், அல்லது 80 மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். 7 என்பது பூரணம், 70 என்பது ஆயுசு நாட்கள். ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா உயிரோடு கூட இருக்கிற வரையிலும் ஜீவனோடு கூட இருக்கிற வரையிலும் பூரணமாய் மன்னிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கிய ஒரு கருத்தா இருக்குது என்று சொல்லி என்னால், அதாவது அப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்று சொன்னால் மனப்பூர்வமாய் நாம் உயிரோடு இருக்க நாள் பரியந்தம் மற்றவர்களை என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதாக பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் என்ன செய்வாங்க, ஒரு சிலர் கோவப்பட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, 1 முறையா 2 முறையா, எத்தனை முறை பொறுமையா இருக்கிறது, என்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான், என்னுடைய கோபத்தை கிண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன் ஆயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டா, ஒருவனை மன்னிப்போம் என்று சொல்லி சிலர் சொல்லிட்டு மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்லுவாங்க. ஆனா மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டோம். மன்னிப்பு என்பது வாயிலிருந்து வருது, மனசிலிருந்து வருது, இருதயத்திலிருந்து வர்றதுல. ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டா 70 என்று சொல்லும்போது, அதாவது பரிபூர்ணமாய் நாம் உயிரோடு இருக்கிற வரையிலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்க தெளிவாக இந்த இடத்துல நம்ம சொல்ல பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறீங்க, தொடர்ந்து அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். இது குறித்து இந்த கண்டென்ட், அதாவது இந்த 35 வசனம் வரை நம்ம மில்கி பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்க போறோம். அப்படியே பாஸ்டர் அதுக்குள்ளேயே நம்ம திரும்ப இந்த ப்ரோக்ராம்ல கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாம் மில்கி பாஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம். இந்த பகுதியிலே நாம பார்க்கும் பொழுது, பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று அவன் கேட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து ஐயா அவர்கள் பேசினது போல
எங்கே 2 பேர் 3 பேர் எங்க கூறாங்க அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்லும்போது உடனே இவன் மன்னிப்பை குறித்ததான ஒரு காரியத்தை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறான். இங்கே மன்னிப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மன்னிப்பு என்பது ஒன்று பணக்கடன், இன்னொன்று ஆண்டவர் எதை சொல்றா பாவக்கடன். இன்றைக்கு இந்த வேலைக்காரன் பல தாலந்துகளை, அதாவது இங்க 24ஆம் வசனம் அது பார்க்கும் பொழுது 16,000 தாலந்து கடன் பட்டவன் என்று வசனம் சொல்லுது. அதாவது 10,000 10,000. இப்ப கணக்கு நம்ம வச்சோம்னா இந்தியா மதிப்புல கோடிக்கணக்கான கடனாது, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு கடன். அக்காலத்துல எல்லாம் பணம்னா பணத்தை வச்சு பார்ப்பாங்க. இன்னொன்று எடை போட்டு இவ்வளவு தாளந்து இவ்வளவு பணம் என்று சொல்லி அவ்வளவு சமமாக அதை கருத்துல வைச்சார்கள். இப்போ ஆண்டவர் மன்னிப்பை குறித்ததான ஒரு காரியம். இவன் நான் 7 தரம் மட்டுமோ அப்படின்னா அப்போ ஒரு ஐயா சொன்னது போல அது பூரணம். 7 தரம் மன்னிச்சுட்டா பூரணமா ஆயிடுதா? ஆண்டவர் சொன்ன 7 மாத்திரமல்ல 7 70 முறை மன்னிக்கணும்னார். அதை சில பேர் கணக்கு போட்டு சொல்லுவாங்க 490 முறை நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜபத்தை நம்மளுக்கு அந்த ஜபத்தை கற்றுக்கும் பொழுது எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியனா எங்கள் பாவ கடன்களை மன்னியும் என்ற அர்த்தம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கடனாளிகளா இருக்கு. என்னன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டு கடன் வாங்கிட்ட போல அவர் மன்னிச்சாதான் நம்மளுக்கு மன்னிப்பு இல்ல. இந்த பாவம்னு சொல்றப்போ ஒரு விஷயம் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, சில விஷயம் தான் பாவம், நம்ம செஞ்சாதான் பாவம், நம்ம எதுவுமே செய்யல அப்படின்றாங்க. நம்ம பிறந்ததே பாவத்தில் தானே ஜனபிக்கப்பட்டோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், துர்குணத்தில் நான் உருவானேன் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் தான். அதாவது நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய சந்ததியிலே நம்ம பிறப்புக்குள்ளே நம்ம பாவிகளா தான் அந்த உலகத்துக்கு வரும். அதுதான் அவங்களுக்கு விளக்கணும். ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க நிறைய டைம்லன்னா, நான் அதை பண்றது இல்ல, நான் பாவம் செய்யல, நான் இதை பண்றது இல்ல, நான் பாவம் செய்யல, நான் சரியா இருக்கிறேன். அதுதான் அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி உள்ளவர்களாக வாழ்கிறாங்க. அப்படி இல்லாம நம்ம நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தான் அவர் வெளிப்பட முடியும் நமக்கு. சோ அது உணர்ந்து கொள்ளணும். அவங்க நம்ம எல்லாமே பாவத்தில் தான் பிறந்தோம்னு சொல்லி இப்படி அவன் கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் 7 தரம் மாத்திரமல்ல 7 70 முறை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பை குறித்து அங்க போக்கஸ் பண்றார். அப்போ அந்த மனுஷனுடைய தன்மையை அங்க வெளிப்படுத்துறார். ஒரு மனுஷன் ரொம்ப பெரிய கடன் பட்டுட்டு இருந்தான். அவன் போயிட்டு அந்த வேலைக்காரன் காலில் விழுந்து எனக்கு கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியினால் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த எஜமான் கூப்பிட்டு எல்லா கடன்களையும் மன்னிச்சாரு. ஆனா இவன்கிட்ட 100 வெள்ளிக்காசு 100 தாளந்து வாங்கினவன் இவன் புறப்பட்டு போகையில் அவன் எதிரில் வரான். அதாவது ஒரு மன்னிப்பு வாங்கிட்டு இவரு திரும்பி போற நேரத்துல யார் இவங்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கினானா அவனை போய் கழுத்தை நெரித்து நீ கொடுத்தே தீர வேணும். அவனும் அதே மாதிரி இவன் எப்படி மன்னிப்பு கேட்டானோ தான் எஜமானு கிட்ட, அதே போல அவனும் கேட்கிறான். ஒரு 10,000 வாங்கி இருக்கிறாரு, அவரு பாத்தீங்கன்னாக்கா 100 வாங்கி இருக்கிறாரு, 100 தான் வாங்கிக்கிறாரு. ஆனா இவர் போய் கழுத்து பிடிக்கிறாரு. 10,000 எங்க இருக்கு, 100 எங்க இருக்குது? ஆமா. இப்ப பாருங்க, அந்த மன்னிப்பு தன்மை, இவன் மன்னிப்பை பெற்றான், இவன் மன்னிக்க இவனுக்கு மனம் இல்லை. அதுவும் கொஞ்சம் இவனும் இவனை போலவே காலில் விழுந்து இவன் போய் மன்னி கேட்கிறான். நிர்வாகம் இல்லைன்னா எனக்கு திராணி இல்ல, என்னால முடியாது, இயலாண்மை, அதாவது என்னால முடியாது என்றுதான் இவன் சொல்றான். ஆனா இவன் இத சில ஊழியர்கள் பார்த்து கொண்டே இருந்து எஜமானுக்கு போய் சொல்றாங்க, நீ மன்னிச்சிய ஒருத்தன், அவன் பாருங்க அவன்கிட்ட வாங்கின ஒரு சின்னவனுக்கு இப்படி அவன் பண்ணான் அப்படின் போது அவனை கூப்பிட்டு நீ கொடுத்து தீருகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ, அப்போ ஆண்டவர் இதுல எம்பசைஸ் பண்றாருன்னா மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அதைத்தான் 27ஆவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனந்திரையி அவனை விடுதலை பண்ணி அதாவது மன்னிப்பை குறித்து இங்க பார்க்கிறோம். தேவன் கூட நம்முடைய பாவ கடன்களை, நம்முடைய காரியங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல பாடுபடவும் எழுந்திருக்கவும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருடைய எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படவும் அவர் வந்தாராம். அப்போ இயேசுவின் ஊழியத்துல மத்திய 24ஆம் அதிகாரம் 46 47 மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. ஆண்டவர் வெறும் மனம் திரும்புதல் இல்ல, பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார். அதனாலதான் இயேசு அற்புதம் செய்த இடத்துல எல்லாம் வியாதியஸ்தர்கள் வரும்பொழுது, பாவியான ஸ்திரீகள் வரும்பொழுது
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போனார். பரிசேயர் சதிசேயர்கள் என்ன, பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார்? தேவன் ஒருவர் தானே பாவங்களை மன்னிக்க முடியும். அப்போ எந்த ஒரு வியாதியிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை ஆக்கப்பட்ட முன்பாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்த நோக்கம் அதுதானே. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 38, 39 பார்க்கும்போது, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டது என்றும், மோசேயினுடைய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவரால் விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகளை தீர்க்கிறது. கிறிஸ்துவினுடைய மரணம் இயேசுவின் மூலியமாய் விசுவாசிக்கிறதன் மூலியமாய் நாம் நீதிமான்களாக்கப்படும். எதுல இருந்து நம்ம நீதிமான்களாக்கப்பட முடியாது இருந்ததோ, விடுதலையாக்கப்பட முடியாது இருந்ததோ, இயேசுவை விசுவாசிப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் டைரக்டா இந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 23, 26 பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம், இலவசமாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இலவசமா இது நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம எதுவும் கிரியன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவரே ரத்தத்தை சிந்தினார், அவரே நமக்காக கொடுத்தார். நம்ம பாவம், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், அவன் மன்னிப்ப, நமக்கு அந்த தன்மை இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதே போல கொலோசியர்ல 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அருமையான வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, கடைசியா அந்த வசனம் சொல்ற, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், மாம்சத்துல விருத்த சேதனம் இல்லாம இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய அந்த காரியத்துல மன்னிப்பை, பாவ மன்னிப்பை, அக்கிரமங்களிலிருந்து நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அப்ப இந்த பகுதியில ஆண்டவர் எதை சொல்லுங்க, மன்னிக்கப்படாத அந்த ஊழியருடைய தன்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். உனக்கு மன்னிக்கப்பட்டது போல நீயும் போய் மன்னிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நீ யோசிக்க மாட்டேன்ற. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் நீங்க சொல்லும் போது நான் பார்க்கும் போது, அந்த 10,000 டேலண்ட்ஸ் இங்க 100 டினரல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 10,000 டேலண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டா இன்னைக்கு மதிப்புக்கு 9,47,050 ரூபாய், 9 லட்சம் ரூபாய் கிட்ட. அதே மாதிரி அவனுக்கு கொடுக்கப்பட்ட காசு, அதாவது 100 டினரல் அப்படி சொல்லும் போது வெறும் 83,412 ரூபாய். அதாவது 83,000, அது 9,47,000. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சின்ன கணக்கு அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு மதிப்புக்கு. அப்போ அவனுக்கு எவ்வளவு மதிக்கப்பட்டிருக்கு, அதாவது 10ல் ஒரு பங்கு கூட இல்ல. ஆமா, அதுக்கு மேல அவனுக்கு மன்னிக்கப்பட்ட போது அந்த சுவாபம் இவனுக்குள்ள இல்ல. அதுதான் தேவன் நமக்கு எவ்வளவு மன்னிக்கிறாரோ, எவ்வளவு கிருபையா இருக்கிறாரோ நாம அப்படி. அதனால்தான் இந்த கொடுப்பதை குறித்து கூட ஆண்டவர், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இங்கே நாம பார்க்கும் பொழுது, பெரிய கடனை பெற்றவன் அவனிடத்தில் சிறிய கடனை பெற்றவனை மன்னிக்க மனமில்லாத நிலைமை அங்கே காணப்படுகிறது. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த ஊழியக்காரன் யார், இவங்கிட்ட கடன் பெற்றானோ, 28வது வசனம் அப்படி இருக்க, அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், எப்படின்னா மன்னிப்பை பெற்றவன், அவன் மன்னிப்பை பெற்று பெரிய கடன் மன்னிக்கப்பட்டது, நீ எதை கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பெற்றவனாய் இருந்த தன் உடன் வேலைக்காரனிடத்தில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடைய வேலைக்கார காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஆனாலும் அவன் சம்மதியாமல், நீ போய் பட்ட கடனை, ஒரு வித்தியாசமா இருப்பாருங்க, ஆனாலோ சம்மதியாமல். ஆமா, அப்போ மன்னிக்கிறதுக்கு மனம் இல்ல அப்படின்றது அங்க காட்டுப்பாங்க. இப்ப இந்த பகுதியில என்ன, பெரிய மன்னிப்பையே பெற்றனா ஒரு சிறிய மன்னிப்பை, சிறிய ஒரு காரியத்தை மன்னிக்க மனம் வருவதில்லை. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, காக்கா ஓட்டினா கையில இருக்கிற சோறு இறஞ்சி போயிடும், காக்காக்கு போயிடும் அப்படின்னு காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க. அப்படின்னா அது கஞ்சதனத்தை குறித்து காட்டுகிறது. இங்கே என்ன சொல்லுகிறதுனா, இவனுக்கும் ஒரு கஞ்சதனம் என்னன்னா, இவன் பட்ட கடன் மன்னிக்கப்பட்டது,
ஆனா இவன் மற்றவனுக்கு மன்னிக்க மனம் வரல. அதை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம அப்ப இந்த பகுதியில நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த பகுதியில் உள்ள காரியங்கள், இந்த 35 வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. இதே வசனங்களை குறித்து இருக்கிற காரியங்கள் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்வாங்க. பேதுரு ஆண்டவரோடு இருந்தவர். ஆண்டவர் பரலோகத்தோடு தொடர்புடைய தேவன் மனுஷனா வந்தார். இவர் ஒரு உலக தொழிலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவர் எப்பவுமே தெய்வீகமாகவே சிந்திக்கிறவர். பேதுரு 1-2 இடங்கள்ல ஏதோ கிருபை பெற்று ரகசியத்தை சொன்னாலும் இவன் எண்ணம் எல்லாம் பேசுற பேச்சு, நடக்கிற செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷீகம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதான் தெய்வீகத்திற்கும் மனுஷீகத்திற்கும் அதை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். ஆண்டவர் ஆவிக்குட்பட்டவர், இவங்க மாம்சத்துக்குட்பட்டவங்க. இவர் மாம்சத்துல கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்ட உடனே இவர் மாம்சத்துக்குட்பட்டு இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்துறாரு, தெய்வீகம். அப்ப அந்த வார்த்தையின் இவர் கேள்விக்கு ஆண்டவர் எதை கொண்டு வந்து லிங்க் பண்றாருன்னா 23ஆம் வசனத்துல பரலோக ராஜ்யம். இவர் பூமிக்குட்பட்ட காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை பயன்படுத்துகிறார். பாருப்பா, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. பரலோக ராஜ்யம் ஊழியக்காரன் கணக்கு ஒப்புவிக்க கணக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. நீ குற்றத்தை பத்தி ஆண்டவர் எப்பவுமே ஒரு வார்த்தை சொன்னால் அதுல ஒரு மனுஷனையும் தெளிவாக்கக்கூடிய காரியம் இருக்கும், ஒரு கற்றுக்கொண்டு வளரக்கூடிய காரியமும் இருக்கும். நேரத்தை வேஸ்ட் பண்றவர் இல்லை. மற்றவங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்றது இல்லை. ஏன்னா அவர் தேவன். ஒரு வார்த்தை சொன்னாலும் தெளிவா சொல்லுவார். அதான் பரலோகத்தை லிங்க் பண்றாரு. பரலோகத்தை குறித்து இப்படி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் கணக்கு பார்க்கணும். அப்ப அந்த கணக்கை ஒப்பிட்டு தான் பெரிய கணக்கு சிறிய கணக்கு அங்க கொடுக்கிறாரு. அந்த கணக்கு விஷயம். இப்ப இந்த பெரிய கணக்கில் உண்மையா இருக்காங்களா, சிறிய கணக்கில் உண்மையா இருக்காங்களா அப்படின்னா பொறுப்புகளில் அந்த பொறுப்புல உண்மையா இருக்காங்களா, உண்மையற்று இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப அந்த கணக்கு வரிசையில் பரலோகத்தை ஒப்பிட்டு பொறுப்புள்ள ஒருவன் அதை யோசிக்கும் போதுதான் அந்த பொறுப்புல அவன் தவறி விடுகிறான். இப்ப அந்த வரும்போது மன்னிப்பு பெற்றுட்டான் இவன். அந்த தனக்கு கொடுத்தவர்கிட்ட இவன் கொடுக்கணும். ஆனா இவன் அந்த அதிக அளவில் பெற்றவன் இந்த இடத்துல தவறி போய்விட்டான். அதாவது அவன் விடுவிக்கப்படுறான், அவன் காரியத்தில் அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆனா இவன் ஏற்கனவே திருடனாய் இருக்கிறான். எப்போ ஒருத்தவருடைய மனநிலை தெளிவா இருக்கோ, பிறனுக்கு இப்ப எனக்கு இந்த விடுதலை கிடைச்சதே, ஆண்டவர் என்ன சொன்னாரு, தன்னை போல் பிறனையும் நான் உன்னை. இப்ப இந்த சப்ஜெக்ட் மன்னிப்பு, இதெல்லாம் தேவ பிள்ளைகள் பேசுறாங்க. மன்னிப்புன்னு வரும்போது அங்க எது குறைஞ்சிருக்குன்னா அன்பு குறைஞ்சிருக்கு. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 17-19 வரைக்கும் நீங்க படித்து பாருங்க. இந்த அன்பின் தன்மையை குறித்த பவுல் ஜபத்தின் மூலமா விளக்குகிறாரு. ஒரு அன்பு ஆழம், அகலம், உயரம், நீளம், அறிவு கட்டாத அந்த அன்பு இருக்கிற இடத்தில் நாம இப்படி இருந்தோமே, என் வாழ்க்கையில இப்படி இருந்தோம், இவ்வளவு தப்பு பண்ணி இருக்கிறோம், இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம், இதுக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேன் அப்படின்னு சிந்திப்பாங்க. ஆனா இவனுக்கு அவ்வளவு பெரிய அந்த மன்னிப்பு கிடைத்தது. ஆனா இவனுக்குள்ள தன்னை யோசிக்கல. அதான் மேலோட்டமான வாழ்க்கை. தனக்கு ஏற்பட்ட அந்த எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு அவமானம் வந்தாலும் அல்லது எது வந்தாலும் அதை நாம யோசித்து அடுத்த நமக்கு முன்னாடி இதே சோதிக்கப்பட்ட நிலையில் வரும்போது நம்ம வாழ்க்கையை நினைச்சு அவர்களுக்கு நாம உதவி செய்வது, இரக்கம் பாராட்டுவது, அன்பு செலுத்துவது, அரவணைப்பது எல்லாமே அதற்குள்ள அடங்கும். அப்ப இது யாருன்னு சொன்னா சுயநலவாதிங்க இப்படி யோசிக்க மாட்டாங்க. சுயநலம் யாருக்கு இருக்கோ அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த ஆயக்காரன் பரிசேயன் வருது பாருங்க லூக்கா 18. இப்ப இந்த 2 சம்பவத்தையும் பார்த்தா அந்த ஆயக்காரனின் அனுபவம் அது. சுயநலவாதி தன் உயர்வை
தனது காரியத்தை மட்டும் யோசிக்கிறான், ஆனா மற்றவனை கேவலமா பார்க்கிறான். அந்த சம்பவம் போலதான் இது. அப்ப அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தாட்சி தான் ஏற்படுது. அப்ப ஆண்டவர் அந்த தாளந்தை பற்றியெல்லாம் சொல்லி வரும்போது இப்ப இவன் என்ன பண்றான், நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப இவன் விடுதலை பெற்றவன் தானே. விடுதலை பெற்றவன் என்ன செய்யணும்? விடுதலை பெற்றவன் எனக்கு இந்த இப்ப இவருக்கு இப்ப ஏற்கனவே இந்த இது பெற்றவன் அவமானப்பட்டு இருக்கிறான். அதிக பொறுப்பாளி, அதிகமா கணக்கு கொடுக்கணும். அப்ப இவன் அவமானப்பட்டு இருக்கிறான். இன்னொருத்தோட்ட எஜமான்கிட்ட தலைகுனிந்து நின்று இருக்கிறான், கெஞ்சி கேட்டு இருக்கிறான், அந்த வெட்கப்பட்டு இருக்கிறான். இந்த நிலைமை இவனுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச பிறகு இவன் தன்னை நினைக்கல. இதே சம்பவத்தை ஆண்டவர் அவனுக்கு இந்த பேதுருக்கு சுட்டி காட்டுகிறதின் காரணம் என்ன? ஆண்டவருக்கு அடுத்து பேதுரு வல்லமையான ஊழியத்தை செய்யணும்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். பெரிய ஊழியம், இவர் மூலம் அநேக தேவனண்டை வரணும். அவன் கேள்வி கேட்ட பிறகு ஆண்டவர் கரெக்டா இந்த விளக்கத்தை சொல்றாரு. அதை சொல்லும் போதுதான் இன்னொருத்தவனும் இருக்கிறான். அவன் ரொம்ப குறைவா வாங்கினான். ஆனா இவனும் கெஞ்சறான் பாருங்க, காலில் விழுந்து தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து இவன் ஒரு ஆண்டவர் விளக்கத்தில், ஆண்டவர் கொடுக்கிற விளக்கத்துல இவன் மனுஷனா இருந்தான். இவன் தனக்கு 6 அறிவு இருக்குங்கிற அந்த புரிதல் இருந்தார். தனக்கு ஏற்பட்ட வேதனையை குறித்து சிந்திக்கிறவனா இருந்தார். இன்னொரு மனுஷனுடைய மனநிலையை புரிகிறவனா இருந்தார். அதே நேரத்துல தனக்கு முன்னால ஒரு மனுஷன் இப்படி விழுறான, எப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது வீராப்பா பேசுகிற பேச்சு வரும்போது கோபம் வரும். ஆனா அதே நேரத்துல அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்கு, தோற்றத்தை பார்த்தாலே. கீழே விழுறான், விழுந்த பிறகு கூட மனசாட்சி இல்லாம அவன் இன்னும் கடினமா. அப்போ என்ன விஷயம் ஆண்டவர் சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இப்ப இவனுக்கு திரும்பவும் இந்த நிலையில் இந்த தன்னுடைய தகுதிய நிலையை உணராதவனால பெரிய அந்த முதற்கட்டத்திலே உள்ளவன் அவனுக்கு திரும்பவும் தண்டிக்கப்படுகிறார். 2வது நிலையில் வந்தவன் அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, அவன் தண்டனை குறைக்கப்படுகிறது. என்ன பெரிய அளவு சிறிய அளவு எல்லாவற்றுக்கு மேல ரோமர் 5:8 என்ன சொல்றாரு? எல்லாருக்காக இயேசு மரித்தார். எப்போ? நாம் பாவிகளாய் இருக்கையில் இலவசமா ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா, அவன் முன்னாடி தப்பு பண்ணி இருக்கிறான், நாம பின்னாடி தப்பு பண்றோம். எப்படியோ உலக ரீதியில் அவர் நம்மை 4:32 எபேசியர் 4:32 கிறிஸ்து அதை தாங்க கொண்டு வராரு. நான் மன்னிச்சிட்டல்ல உன்னை, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். கொலோசையர் 3:13 அதிலும் இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே தப்பு எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. ஆனா இந்த தண்டனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பை புரிந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பாருங்க. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் எல்லாத்தையும் மன்னிக்க முடியும், தாங்கும், சகிக்கும், ஏற்றுக்கொள்ளும், எல்லாத்தையும் அரவணைத்து போகும், எல்லா மனுஷனும் வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த சம்பவத்துல நீ மன்னிக்கணும்னு என்னைக்கு வரியோ உனக்குள்ள அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த அன்பு? பரலோகத்தின் அன்பு இயேசுவின் மூலம் வந்தது. இயேசுவின் அன்பை பெற்ற நீங்க அவ எப்படிப்பட்ட தவறு உள்ளவனா இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டவன் மற்றவனை மன்னிக்க வேண்டும். மன்னிக்காவிட்டால் தண்டனை அவசியம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். இதுதான் இந்த சத்தியத்தில் அநேக விளக்கங்களின் நடுவிலும் இது ஒன்று. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பெனியஸ் ஐயா அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அந்த காரியத்தை மன்னிப்பு கேட்குறான். அந்த இடத்துல அவன் எஜமானன் அவனை மன்னிக்கிறார், ஆனால் அவன் மன்னிக்காம போறான். அவன் மன்னிக்காத போறதுனால அவனுக்கு தண்டனை உண்டாகிறது. இதை குறித்து நாம் விலாவரியா பார்த்து நாம்
இந்த பகுதியை முடிக்க போகிறோம். நம்ம ரெவரண்ட் பெனியஸ் ஐயா அவர்கள் பேதுரு கேட்கும்போது என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அப்படிதான் சொல்றாரு. குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எனக்கு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் கொடுக்காம போயிட்டா மன்னிக்கிறது அது வேற. ஆனா இங்க அவர் கேட்கிற கேள்வியே வேற. குற்றம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடன் பட்டவனுக்கு மன்னிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். ஒரு முறை அதாவது நம்முடைய முகமதிய சகோதரர்கள் துவா செய்கிறதை நான் கேட்டேன். துவா என்று சொன்னால் ஜெபிக்கிறதை கேட்டேன். அப்படி ஜெபிக்கும் போது அவர்கள், யா அல்லாஹ், என் தாய் தகப்பன்மாரை மன்னியும், என் தாய் தகப்பன்மார் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்திருந்தால் அவர்களை மன்னியும். மறுபடியும், யா அல்லாஹ், என்னுடைய சகோதர சகோதரிகள் குற்றம் செய்திருந்தால் மன்னியும் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. நீர் மன்னிக்காவிட்டால் யார் எங்களை மன்னிப்பார்கள்? அதாவது இந்த ஜெபம் தானியேல் ஏறெடுத்தார். ஆமா, நானும் என் தகப்பன் வீடும் பாவம் செய்தோம் அவர் ஏறெடுத்தார். ஆமா, இப்போ அதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. தானியேல் அவருடைய ஜபங்களை எல்லாம் விசுவாசிக்கிறது போல அவர்கள் ஜெபிக்கிற ஜபத்தை பார்த்தால் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் பாவிகள், பாவம் செய்தோம், எனவே மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார்கள். அதே போலதான் இந்த இடத்துலயும் கூட நம் மன்னிப்பு என்று சொல்லும்போது கடன் பட்டதினால் மன்னிப்பு என்று மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. குற்றம் செய்தால், தவறு செய்தால், பாவம் செய்தால் மன்னிப்பு அவர் கொடுக்கிறார். அதே போலதான் எனக்கு விரோதமாய் என் சகோதரனோ மற்றவர்களோ ஒரு குற்றம் செய்தால் அவர்களை நான் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அதனால்தான் ஆரம்பத்தில் அங்க சொல்லும்போது என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட உடனே கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், மனப்பூர்வமாய் அங்க நான் ஏற்கனவே சொன்ன பூரணம் 7 என்பது பூரணம். பூரணமாய் உயிருள்ள வரையில என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்போ ஆரம்பத்திலையும் பார்க்கும்போது குற்றம் செய்தால் மன்னிப்பு, அந்த மன்னிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாய், ஏதோ வாயில ஏதோ மன்னிப்பு கேட்கறாங்க, சரி மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்காமையும் மறக்காமையும் இருக்கக்கூடாது. இங்க என்ன கடைசியா சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் ஒரு வசனத்தையும் நான் வாசித்து பார்க்கும்போது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14 15 வரையிலும் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மன்னிக்கணும். அப்போ ஒன்று, பணம் ஒருவன் வாங்கிவிட்டான் என்றால் அந்த கடனை அவன் என்ன செய்திருக்கலாம்? பணத்தை கொடுத்து அந்த கடனை அடைத்திருக்கலாம். இல்லைனாக்கா அவங்ககிட்ட ஏதாவது வேலை செய்தாங்களோ அந்த கடனை அடைத்திருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹோட்டல்ல சில பேர் சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொன்னாக்கா பாத்திரம் கழுவ விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, மற்ற வேலைங்க செய்யணும், ஏதாவது அந்த கடத்தை அடிக்கணும், எப்படியாவது ஒரு வழியில அடைக்கணும். அப்போ அடைக்கிறதுக்கு வழி என்னன்றத பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா அடைக்கிறதுக்கே திராணி இல்லையா. அப்போ பணத்தை கொடுத்து அடைக்கவும் முடியல, வேலை செய்யறதுக்கும் திராணி இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, திராணி இல்லாதவர்களை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பலவிதமான பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கும் போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும். அநேக நேரத்துல அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு திராணியற்றவர்களாய் நாம ஜீவிக்கும் போது நமக்கு மன்னிப்பு கொடுத்து திராணியற்ற அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான். அப்போ மன்னிக்கிறது ஆண்டவர் தான் நமக்கு எப்போதும் மன்னிக்கிறவராயிருக்கா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்போ நீங்க என்ன செய்றீங்களோ அதான் அவங்களுக்கு. நீ மன்னிச்சா நான் உங்களை என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். நீங்களே என்ன பண்ணுங்க? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ
மற்றவனை நீ மன்னிச்சா ஆண்டவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்தா உனக்கு உதவி செய்கிறார். மற்றவருடைய குற்றத்தை நீ மன்னித்தால் உன்னுடைய குற்றத்தை கர்த்தர் மன்னிப்பார் என்பது ஆரம்பத்துல பார்க்கும்போது, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? குற்றம். ஆனா கடைசியிலும் சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்கள்னாக்க என்ன? குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். அதாவது இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது பரமபிதா அப்படியே செய்வார். அதாவது நீங்க உலகத்துல எப்படி நீங்க ஆக்ட் பண்றீங்களோ, ரியாக்ட் பண்றீங்களோ, அதே போல அவருடைய வருகையில நியாயத்தீர்ப்பு நாளிலே நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் தேவ சித்தத்தின்படி நாம் நடந்து முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வசனங்கள் போதிக்கிற காரியங்களுக்கு கவனம் செலுத்தி அதுக்கேற்றவாறு நம் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதி பூர்ணமாய் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பேதுரு கேட்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை இயேசு கொடுக்கிறார். அப்போ முழுமையான இந்த விவரம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தியானித்து பாருங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதியில 19ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் முன்னேறி கடந்து போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமா சில காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். இதை பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.